அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலோட அரங்காவலர் நான். சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போது வரும்போதே அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கருமாரியம்மன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னாலே வந்து ஆனால் இது அப்போ வந்து இது ஒரு கிராமம் மாதிரி இருந்தது இல்லையா, நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தோம் இல்லையா. இங்கே வரும்போது நமக்கு எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம், அம்பாளை பார்க்க போகிறோம், அம்பாளோட ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் அப்படின்னும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த திருவிளக்கு பூஜையை பற்றி கேட்டிங்க. தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் வந்து தொடர்ந்து திருவிளக்கு பூஜையானது நடந்து கொண்டே இருக்கும். ஆடியில் 5 வாரங்களும், தையில் 5 வாரங்களும், பௌர்ணமி தினங்களில் ஒரு பௌர்ணமிக்கும் இங்கே திருவிளக்கு பூஜை இருக்குது. இப்போது நவராத்திரியில் வந்து 10 நாளும் நம்ம கருமாரியம்மன் திருக்கோயிலில் வந்து திருவிளக்கு பூஜையானது நடைபெறும். அது மற்ற நாட்களில் நடக்கிறது வந்து 108 தான் நடக்கும். ஆனால் நவராத்திரியில் நடக்கக்கூடிய திருவிளக்கு பூஜை வந்து 216 பேர் உட்காந்து நம்மளோட திருவிளக்கு பூஜையை வந்து நடத்துவாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் மூலயமா நடத்துகிற இந்த திருவிளக்கு பூஜையானது இன்றைக்கி 250 பேர் உட்கார போகிறாங்க. ஆனால் நான் விவேக்கிட்ட சொல்லும்போது 216 தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ மக்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நாங்கள் திருவிளக்கு பூஜைக்கு வரணும், நாங்கள் வரணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து 250 பெண்கள் இருக்க போகிறாங்க. திருவேற்காடு ஃபுல்லாக அப்படியே சக்தி மயமாக இருக்க போகுது. எங்கும் சக்தி, எதிலும் சக்தி, எல்லாம் சக்திங்கிற மாதிரி எல்லா இடமும் இன்றைக்கி சக்தி மயமாக இருக்க போகுது.